ஹாய் வியூவர்ஸ், நியூமராலஜி பேஸ்டில் ஐபிஎல் உடைய எல்லா மேட்சஸ்க்கும் நம்ம வந்து டீம் வந்து ப்ரெடிக்ஷன் பண்ணி வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறது ஐபிஎல் உடைய 63வது மேட்ச். இந்த மேட்ச்சில் வந்து மும்பை இந்தியன்ஸும் டெல்லி கேபிட்டல்ஸும் வந்து மோதுறாங்க. மே 21 புதன்கிழமை இன்றைக்கி நைட்டு 7:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா அந்த மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த மேட்ச்சில் யாரெல்லாம் வந்து எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு ஒரு ஃபுல் மேட்ச் ப்ரெடிக்ஷன் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று மேட்சை பற்றி கொஞ்சம் வந்து பார்க்கலாம். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ப்ரெடிக்ஷன் வந்து எக்ஸலண்ட்டாக வந்து வந்துக்கிட்டு வந்திருக்கு. எல்லாருமே பார்த்தீங்கன்னா டீம் போட்டு நல்லா வந்து வின் பண்ணிட்டு வந்து இருக்காங்க. எனக்கு வந்து அதை பர்சனலாக வந்து அனுப்புகிறாங்க. நீங்கள்லாம் எத்தனை பேர் வின் பண்ணீங்கிறத கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஏன்னா ஸ்மால் லீக்லாம் வந்து போட்டுட்டிங்கன்னா க்ளீன் ஸ்வீப் வந்து அடிச்சிருக்கலாம். எல்லா நாளுமே வந்து பார்த்திங்கன்னா 8 பிளேயர்ஸ்க்கு மேலே ட்ரீம் டீம் பிளேயர்ஸ் வந்து கொடுத்துட்டு வந்து வரோம். அப்படி ட்ரீம் டீம் வராத பிளேயர்ஸ் கூட பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பாயிண்ட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. அதாவது ட்ரீம் டீமுக்கும் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 4-5 பாயிண்ட் டிஃப்ரென்ஸில் பார்த்திங்கன்னா 2-3 பேர் இருக்காங்க. அப்படி பார்க்குறப்ப கிட்டத்தட்ட 10 பிளேயர்ஸ் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கரெக்டாக வந்து கொடுத்துட்டு வந்து இருக்கோம். இப்போ நேற்று மேட்ச்சு சிஎஸ்கே vs ஆர்ஆரில் நம்ம கொடுத்த பிளேயர்ஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. 3 பேர் மட்டும் தான் பெர்ஃபார்ம் பண்ணல. அதாவது யாருன்னு பார்த்தோம்னா மாபாக்கா, ரியான் பராக், கலீல் அகமது இவங்க 3 பேர் மட்டும் தான் நம்ம சொன்ன பிளேயர்ஸில் பெர்ஃபார்ம் பண்ணாமல் போனது. மற்றபடி எல்லாருமே பார்த்திங்கன்னா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அது இவங்களுக்கு பதில் யார் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிவிட்டாங்கன்னா சிவம் தியூபே, ஆகாஷ் மத்துவல், யுத்வீர் சிங் இவங்க 3 பேர் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இவங்க 3 பேர் நம்ம கொடுக்கல. அவங்க 3 பேர் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அவங்க 3 பேர் வந்து பார்த்திங்கன்னா ட்ரீம் டீம் வந்து வந்துட்டாங்க. இந்த யுத்வீர் சிங் வந்து பார்த்தோங்கன்னா கடைசி நேரத்தில் வந்தார். ஸோ அதனால் சரியாக அவரை பார்க்க முடியலை. பார்த்து ரீசனில் கொடுத்துருந்தேன். அப்படி இருந்தாலும் அவர் கரெக்டாக இன்னும் கணிச்சிருந்து கொடுத்துருக்கோம். ஆனால் நமக்கு இந்த டைமே பத்தாது. அந்த 15 நிமிஷத்தில் பவுலர் இவர் இருக்கார், பேட்ஸ்மேன் வந்து பவராக இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து விக்கெட் எடுப்பாங்களா மாட்டாங்களான்னு போய் கணிக்கிற கூட டைம் முடிஞ்சு போயிடும். இதுக்கடையில் வின்னிங் ப்ரெடிக்ஷன்ஸ்லாம் எல்லாருக்கும் வந்து கொடுக்கணும். அது இதுன்னு ஒர்க் இருக்கும். ஸோ அதனால் அந்த கடைசி நேரத்தில் வந்து சரியாக கணிக்க முடியாது. டேரெக்டாக பிளேயிங் லெவலில் இருந்திருந்தாருன்னா கண்டிப்பாக அவரை கணிச்சு வந்து கொடுத்துருந்துருக்கலாம். அது வந்து மிஸ் ஆயிடுச்சு. அவரை மத்துவால் வந்து மிஸ் பண்ணிட்டோம். அது சிவம் தீபே ஆடின பேட்டிங்லாம் ஒரு பேட்டிங் தான் சொல்ல முடியாது. அதாவது பாலுக்கு பால் வந்து ஆடிட்டு வந்து போனார். ஸோ அது வந்து நம்ம ஏற்றுக்கவே முடியாது. ஏதோ ஒரு லக்கு அந்த மாதிரி இருந்து அவர் வந்து பெருசாக விக்கெட் விழுகாமல் ஓரளவு தட்டி ஆடிட்டார். அப்படிலாம் நேற்று ஒரு விக்கெட் தான் வந்து ஆயிருக்கணும். பெருசாக அவருக்கு எந்த கிரகங்களும் பெருசாக நேற்று சப்போர்ட்டே வந்து இல்லை. ஸோ இதெல்லாம் வந்து நம்மளை மீறி ஒன்று வந்து நடக்கும். ஸோ அதெல்லாம் வந்து ஒன்றுமே வந்து பண்ண முடியாது. மற்றபடி நம்ம கொடுத்துருந்தா ஆயுஷ் மாத்ரே, டிவால் பிரேவிஸ், ரவிச்சந்திரன் அஸ்வின், அன்சுல் கம்போஜ், நூர் அகமது, ஜெய்ஸ்வால், வைபவ் சூரியவன்சி. இந்த வைபவ் சூரியவன்சி பற்றி நம்ம வந்து வீடியோவில் வந்து கொடுத்துருக்க மாட்டோம். 25 ரன்ஸ் அடிப்பார், டீசெண்டாக தான் கொடுத்துருப்போம். ஆனால் டெலிகிராம் சேனலில் வந்து பார்த்தோன்னா வைபவ் சூரியவன்சி கொடுத்துருப்போம். ஸோ அதான் அந்த விஷயம். எந்த டீம் ஃபஸ்ட் பேட்டிங் செகண்ட் பேட்டிங்கை பொறுத்து ஒரு சிலது வந்து பார்த்திங்கன்னா மாறும். ஸோ ஒரு சில பிளேயர் வந்து காமனாக ப்ரெடிக்ஷன் எடுக்கிறப்போ விளையாட மாட்டாங்கன்னு சொல்லியிருப்பேன். கம்மியாக ஆடுற மாதிரி இருக்கும். அதே ஃபஸ்ட் பேட்டிங் செகண்ட் பேட்டிங் பொறுத்து அது வந்து விளையாடுவாங்க. ஸோ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா வைபவ் சூரியவன்சி கொடுத்தோம். அவர் பார்த்திங்கன்னா நல்லா வந்து விளையாண்டு வந்து போயிட்டார். அடுத்ததாக த்ருவ் ஜூரல், பரிண்டு அசரங்கா, டுசர் தேஷ்பாண்டே இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ட்ரீம் டீம் வந்து வந்திருந்தாங்க. எல்லாரையும் பார்த்தா நல்ல பாயிண்ட் வந்து வந்தாங்க. இல்லை இந்த வனிண்டா அசரங்கா, தேஷ்பாண்டே, நூர் அகமது இவங்க 3 பேர் வந்து ட்ரீம் டீம் வந்து வரலன்னு வந்து நினைக்கிறேன். ஆனால் ட்ரீம் டீமுக்கு இவங்களுக்கு பாயிண்ட்ஸ் டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தோன்னா ஒரு 4-5 பாயிண்ட் டிஃப்ரென்ஸில் தான் வந்து இருந்தாங்க. எல்லாரையும் பார்த்தா நல்ல பாயிண்ட்ஸ் வந்து எடுத்திருந்தாங்க. ஸோ நேற்று வந்து ஸ்மால் லீக் போட்டிருந்தீங்கன்னா அதெல்லாம் க்ளீன் ஸ்வீப் வந்து அடிச்சிருக்கலாம். கிராண்ட் லீக்கு கொஞ்சோண்டு மாற்றி போட்டிருந்தீங்கன்னா கிராண்ட் லீக் கூட வந்து அடிச்சிருந்துருக்கலாம். நேற்று பார்த்தோன்னா வின்னிங் ப்ரெடிக்ஷன் வந்து பார்த்தோம்னா எக்ஸலண்ட்டாக வந்து வந்துருந்துச்சு. நேற்று ட்ரீம் லெவன் கரெக்டாக வந்துருந்துச்சு. வின்னிங் ப்ரெடிக்ஷன் வந்து பக்கா வந்து வந்துருந்துச்சு. அப்புறம் நிறைய பேர் வந்து நம்ம கொடுத்ததில் அந்த ஒரு சில பேர் வந்து விளையாடாமல் போகிறாங்க பார்த்தீங்களா, அவங்கள வந்து கேட்குறீங்க. நீங்கள் கொடுத்தீங்க ஆனால் வந்து விளையாடணும்னு சொல்லிட்டு வந்து கேட்குறீங்க. ஆனால் நான் வந்து டீம்லேயே கொடுக்காம, அதாவது ட்ரீம் டீம் பிளேயர்ஸ்லேயே கொடுக்காம விளையாடாமல் போனவங்களை பற்றி யாருமே வந்து யோசிக்க மாட்டீங்க. இதை விட அதுதான் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து முக்கியம். அதாவது ஹையஸ்ட் பர்சன்டேஜ் பிளேயர் ரவீந்திர ஜடேஜா அவரை பார்த்தீங்கன்னா நான் வந்து எனக்கு கொடுக்கவே வந்து இல்லை. அவர் பேட்டிங்கில் வந்தோடனே அவுட் ஆகிட்டார். பவுலிங் போட்டாலும் அடிக்க விட்டார். பார்த்தீங்கன்னா அவர் பாயிண்டே வந்து எடுக்கலை. அதேமாதிரி டெவன் கான்வேயாக இருக்கட்டும், அதிக பர்சன்டேஜ் பிளேயர் தான் அவரே வந்து எடுத்திருந்தாங்க. கிட்டத்தட்ட ஓப்பனிங் வந்து வராரு, ஒரு பெரிய பிளேயர். ஆனால் அவரை நம்ம வந்து கொடுக்கவே வந்து இல்லை. வந்தோடனே வந்து அவுட் ஆகிட்டார். அதே மாதிரி உருள் பட்டேல் வந்தோடனே அவுட் ஆகிற வந்து நான் வந்து சொல்லியிருந்திருப்பேன் வீடியோவில். ஸோ அவரும் பார்த்திங்கன்னா வந்தோடனே வந்து அவுட்டு. ஸோ அது மட்டும் இல்லை, பத்திரனா பார்த்திங்கன்னா டெத்தில் போடுவார். 20வது ஓவர் தான் வந்து போடுவார். அவர் ஒரு நல்ல பவுலர், மலிங்கா மாதிரி போடுவார். கண்டிப்பாக விக்கெட் எடுத்துவார், விக்கெட் டேக்கிங் பவுலர்னு வந்து சொல்லுவீங்க. அவரை பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் பர்சன்டேஜ் அவரையும் நம்ம வந்து கொடுக்கவே வந்து இல்லை நேற்று. ஸோ அவரும் பார்த்தீங்கன்னா நேற்று பாயிண்டே வந்து எடுக்கலை. ஸோ இதெல்லாம் வந்து யாருமே வந்து சொல்ல மாட்டேங்க. இங்கிட்ட ஒரு 5 பிளேயர் வந்து நம்ம கொடுக்கவே வந்து இல்லை. அவங்க யாருமே ட்ரீம் டீமே வந்து வரல. அது பார்த்தாவும் நம்ம கொடுத்த 5 பேர் ட்ரீம் டீம் வந்து வந்திருக்காங்க. இது வந்து எவ்வளோ பெரிய விஷயம். இதை நான் வந்து என்கிட்ட சொல்லுங்கள்லாம் நான் வந்து சொல்லலை. அதாவது நான் கொடுக்குற ஒரு 12 பிளேயரில் ஒரு 8 to 9 பேர் வந்து வராங்க. அந்த 2 பிளேயர் 3 பேர் வந்து மிஸ் ஆகுறாங்க. அதை வந்து நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணி கேட்குறீங்க. அப்புறம் 3 பேர் மிஸ் பண்ணிட்டீங்க, 2 பேர் மிஸ் பண்ணிட்டீங்கன்னு. இது எப்படி கொடுக்க முடியும்? நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன். அந்த அக்யூரேட்டான ப்ரெடிக்ஷன் யாருனாலையும் கொடுக்க முடியாது. 100% கரெக்டாக யாருனாலுமே வந்து கொடுக்க முடியாது. நம்ம 80% கரெக்டாக கொடுக்கலாம்னு சொல்லிட்டு தான் எல்லா மேட்சும் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இதுக்கிட்ட நீங்கள் கம்ப்ளீட்டாக 11 பேர் வந்து எதிர்பார்க்குறீங்க. அது எப்படி நான் வந்து கொடுக்குறதுன்னு வந்து தெரியலை.
கம்ப்ளீட்டா 11 பேரையும் கரெக்ட்டா சொல்லணும்னா, கரெக்ட்டான டேட்டா இருக்கணும். பிளேயர்ஸோட டேட்டா கரெக்ட்டா வந்து இருக்கணும். கரெக்ட்டான 11ஸ் வந்து தெரியணும். கரெக்ட்டான பேட்டிங் ஆர்டர் இருக்கட்டும். இதெல்லாம் தெரிஞ்சுச்சுனா மட்டும் தான், அந்த கரெக்ட்டா அந்த 100% கிட்டத்தட்ட 95% மேல நம்ம வந்து ட்ரை பண்ணலாம், குடுக்க வந்து முடியும். ஸோ, அதெல்லாம் நடக்கிற காரியமே கிடையாது. ஸோ, எப்பயுமே பார்த்தீங்கன்னா, அந்த 80% மேல குடுத்துருவேன். அதான் நான் எல்லா வீடியோலயும் வந்து சொல்லிட்டு இருக்கேன். அந்த 30% கொஞ்சம் நீங்க யோசிச்சு மாத்தி போட்டீங்கன்னா, அத வந்து ஜெயிச்சுட்டு வந்து போயிரலாம். அது மட்டும் இல்லாம, கிராண்ட் லீக் ஜெயிக்கிறதுங்கிறது ரொம்ப ரேரான விஷயம் தான். ஆனா, ஸ்மால் லீக் பார்த்தீங்கன்னா, டெய்லி வந்து ஜெயிக்க முடியும். நான் குடுக்குற ப்ரெடிக்ஷன ஃபாலோ பண்ணி போட்டீங்கன்னாவே, நீங்க லாஸே ஆக மாட்டீங்க. ஸ்மால் லீக்ல எத்தனை கான்டெஸ்ட் போறீங்களோ, அத்தனை கான்டெஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா, கிளீன் ஸ்வீப் வந்து அடிப்பீங்க. நேத்து அவ்வளோ பேர் வந்து ஸ்மால் லீக் போட்டு ஜெயிச்சிருந்தாங்க என்கிட்ட வந்து சொன்னாங்க. ரொம்ப வந்து சந்தோஷமா இருந்துச்சு. இந்த சேனல்ல மட்டும் நான் கமெண்ட் போடாதீங்கன்னு வந்து சொல்றேன். சேனல்ல கமெண்ட் போடுங்க. அதாவது வின் பண்ணேன்னு மட்டும் கமெண்ட் வந்து போடுங்க. அப்புறம் வந்து இந்த எவ்வளோ வின் பண்ணோம், எவ்வளோ அமௌண்ட்டுங்கிறத வந்து தயவு செஞ்சு கமெண்ட்ல வந்து போடாதீங்க. அப்புறம் ஒருத்தர் வந்து டெய்லி வந்து 30,00,000 வின் பண்ணேன், 40,00,000 வின் பண்ணேன், 50,00,000 வின் பண்ணேன் ஒருத்தர் வந்து கமெண்ட் வந்து போட்டுக்கிட்டு இருக்காரு. நீங்க எத்தனை பேர் வீடியோ பார்க்குற அந்த கமெண்ட் பார்க்குறீங்கன்னு தெரியல. அது எதுக்கு அவர் அப்படி போடுறாருன்னு தெரியல. அது சும்மா ஃபேக்கு. அது வந்து எதுக்கு போட்டுட்டு இருக்காருன்னு தெரியல. அவர் வந்து இந்த வீடியோ வந்து அவர் வந்து பார்த்தாருன்னா, தயவு செஞ்சு அப்படி கமெண்ட் வந்து போடாதீங்க. எதுக்கு பொய்யா ஒரு கமெண்ட் போடுறீங்கன்னு வந்து தெரியல. அப்போலாம் யாரும் வந்து வின் பண்ணவே வந்து முடியாது. அந்த அளவுக்கு நம்ம ஒன்றும் ப்ரெடிக்ஷன் வந்து தரல. 11 பேர்லாம் கரெக்ட்டா கொடுத்தா மட்டும் தான் அந்த மாதிரி லட்சக்கணக்கில வந்து வின் பண்ண வந்து முடியும். ஸோ, அந்த மாதிரி சும்மா வந்து பொய்யாலாம் கமெண்ட் வந்து போடாதீங்க. இந்த மேட்ச்சில நம்ம கேப்டனில் கொடுத்துருந்தோம். 4 பேர் கொடுத்துருந்தோம். அதில் ரியான் பராக்கை தவிர மித்த 3 பேர் பார்த்தீங்கன்னா, டாப் பாயிண்ட்ஸ் வந்து எடுத்திருந்தாங்க. அதாவது ஆயுஷ் மத்ரே, டிவால் பிரேவிஸ், எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் 3 பேரும் கேப்டன், வைஸ் கேப்டனில் கொடுத்துருந்தோம். ரியான் பராக்கையும் கொடுத்துருந்தோம். ரியான் பராக் மட்டும் மிஸ். ரொம்ப டவுனில் வந்துட்டாரு. ஸோ, அங்கிட்ட வந்து விளையாடுறதுக்கான வாய்ப்பு இல்ல. விளையாடாம போயிட்டாரு. ரொம்ப என்ன பண்ணுறது, சாம்சன் வந்து விளையாட மாட்டாருன்னு நினச்சா சாம்சன் அடிச்சிட்டாரு. ஸோ, சாம்சன் அடிச்சனால இங்கிட்டு இவர் வந்து விளையாட முடியாம போயிடுச்சு. ஸோ, இது மாதிரிலாம் நிறையா வந்திருக்கும். நம்ம என்ன தான் கணிச்சாலும் ஒன்று வந்து மாறி போயிரும். நேற்று பார்த்தீங்கன்னா, கேப்டன், வைஸ் கேப்டன் கரெக்ட்டாக கொடுத்துருந்தோம். அதே மாதிரி போன மேட்ச் பார்த்தீங்கன்னா, கேப்டன், வைஸ் கேப்டன் கரெக்ட்டாக கொடுத்துருந்தோம். ஸோ, ஒரு நாள் என் ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து சரியா வந்து போகலன்னா, உடனே எனக்கு வந்து ப்ரெடிக்ஷன் எடுக்க தெரியல அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து வருது. நான் அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா கம்பேக் கொடுப்பேன். அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா பக்காவான ப்ரெடிக்ஷன் வந்து கொடுப்பேன். ஸோ, அது வந்து தொடர்ந்து என் சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு வந்து தெரியும். ஒரு நாள் மட்டும் சரியா கொடுக்காத அன்னைக்கு வந்து வீடியோ வந்து பார்த்துட்டு அப்படியே திரும்பி போகிறவங்கலாம் அவங்களுக்கு அன்லக்குன்னு தான் வந்து சொல்லணும். அப்புறம் முக்கியமாக வந்து சொல்லணும், இதுக்கு போன மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா, ரவி பிஷ்ணோய் நம்ம வந்து கொடுத்துருந்தோம். அப்புறம் நீங்கள் கொடுத்துருந்தீங்க விக்கெட்டே வந்து எடுக்கலன்னு 2, 3 கமெண்ட்ஸ் வந்து பார்த்தேன். அது கண்டிப்பாக வந்து விளக்கம் கொடுத்து வந்து ஆகணும். அதாவது என்னென்னா, இப்போ ரவி பிஷ்ணோய் நல்லா இருந்துச்சு நம்ம கொடுத்துருந்தோம். சரிங்களா? ரவி பிஷ்ணோய் வந்து ஒரே ஒரு ஓவர் தான் வந்து போட்டார். அந்த ஒரு ஓவரில் அபிஷேக் சர்மா பார்த்தீங்கன்னா பொழந்துட்டு வந்து போயிட்டார். சரிங்களா? அப்போ நீங்கள் என்ன நோட் பண்ணி பார்க்கணும், நம்ம வந்து அபிஷேக் சர்மாவை கேப்டனில் கொடுத்துருக்கோம் அன்னைக்கு. சரிங்களா? அப்போ அபிஷேக் சர்மா பவர் நம்ம பிஷ்ணோயை கேப்டனில் கொடுத்துருந்தோம்னு கேட்டோம்னா, கேப்டனில் கொடுக்கவே வந்து இல்லை. பிஷ்ணோய் கிட்டத்தட்ட 2 விக்கெட் எடுப்பாரான்னு சொல்லியிருந்தோம். அந்த 2 விக்கெட் 3 விக்கெட் சொல்லியிருந்தேன்னா அவங்களுக்கு அன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குன்னு அர்த்தம். அதே ஒரு விக்கெட் கொடுத்துருந்தேன்னா அவங்களுக்கு ஒன்றுமே வந்து இல்லை. ஒரு விக்கெட் எடுக்கலாம், எடுக்காமலே போகலான்னு அர்த்தம். அதே 1 to 2 விக்கெட் எடுக்கலாம்னு சொல்லியிருந்தேன்னா ஓரளவுக்கு விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குன்னு அர்த்தம். இது நான் ஆல்ரெடி நிறைய டைம் வந்து சொல்லியிருக்கேன். உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ, அப்படி இருக்கும் பட்சத்தில் நான் ரவி பிஷ்ணோய் வந்து 1 2 விக்கெட் எடுப்பார்னு சொல்லியிருக்கேன். அதே அபிஷேக் சர்மா வந்து 30+ ரன்ஸ் அடிப்பார்னு சொல்லிட்டு கேப்டனில் வந்து கொடுத்துருக்கேன். அப்போது யார் பவர்னா அபிஷேக் சர்மா பவர். அப்போ பிஷ்ணோயெல்லாம் ஓவர் போட்டால் அபிஷேக் சர்மா பிரித்து எடுத்துகிட்டு வந்து போயிடுவார். ஸோ, இது நீங்களே வந்து ஈஸியாக வந்து புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். இப்போ இங்கே என்ன மிஸ்டேக் ஆச்சுன்னா, அந்த ஒரு ஓவருக்கு அப்புறம் இவங்க ஓவரே வந்து கொடுக்கல. அதுக்கப்புறம் அபிஷேக் சர்மா அவுட் ஆகிட்டு வந்து போயிட்டார். அதுக்கப்புறம் பிஷ்ணோய்க்கு ஓவர் கொடுத்தா ஒரு ஓவர் கொடுத்தாலுமே அதில் விக்கெட் வந்து எடுத்திருப்பார். கண்டிப்பாக எடுத்திருப்பார். ஆனால் பார்த்தீங்கன்னா, இந்த கிளாஸன்லாம் அடிச்சதுக்கு அதான் ரீசன். கிளாஸன்லாம் பேட்டிங் ஆடுறப்போ பிஷ்ணோய் வந்து ஓவர் போட்டு கண்டிப்பாக ஈஸியாக கிளாஸில் வந்து விக்கெட் வந்து எடுத்துப்பார். நான் அதை வச்சு தான் நான் கிளாஸில் வந்து விக்கெட் ஆவார். பிஷ்ணோய் ஓவர் போடுறப்ப கிளாஸில் வந்து விக்கெட் ஆகிறான்னு சொல்லிட்டு தான் நான் ப்ரெடிக்ஷன் வந்து எடுத்திருந்தேன். ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த ஒரு ஓவர் வந்து பிஷ்ணோய் அடி வாங்கினதுனால இவங்க பிஷ்ணோய்க்கு ஓவரே வந்து கொடுக்கல. கிளாஸன் வந்து நின்று அடிச்சுட்டு வந்து போயிட்டான். ஸோ, இதுதான் நம்ம ஒன்று கணிப்போம். அது ஒன்று நடக்காமல் போகிறப்ப மொத்தமாக பார்த்தீங்கன்னா அது மாறி வந்து போயிடும். இப்போ பிஷ்ணோய் வந்து ஓவர் கொடுத்துருந்தா கண்டிப்பாக விக்கெட் எடுத்துருப்பார். ஸோ, எந்த ஒரு பிளேயருக்குமே அவருக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வழங்கணும். இப்போது நம்ம லோ ஆர்டர் பேட்ஸ்மேன் ஒருத்தர் நல்லா இருக்குது, அவர் எடுத்துக்கங்க சொல்லியிருந்தோம். இப்போ எக்ஸாம்பிள் இந்த த்ரூவ் ஜுரலே எடுத்துக்கங்க, நான் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தேன். 30+ ரன்ஸ் அடிப்பார்னு சொல்லியிருந்தேன். நேற்று அவர் ரொம்ப லோ ஆர்டர் தான் வந்தார். லோ ஆர்டரில் வந்தால் கூட பார்த்தீங்கன்னா நல்லா ஃபயராக ஒரு இன்னிங்ஸ் ஆட்டு போயிட்டார். ஏன்னா அவருக்கு நேற்று கிரக நிலை வந்து அவ்வளோ நல்லா இருக்குது. இது வரைக்கும் நான் த்ரூவ் ஜுரல் வந்து 30+ ரன்ஸ் அடிப்பார்னு ஒரு நாள் கூட சொன்னது கிடையாது. என் ப்ரெடிக்ஷன் எடுத்ததில் நேற்று மட்டும் தான் நான் சொல்லியிருந்தேன். நேற்று மட்டும் தான் பார்த்தீங்கன்னா அவர் வந்து பயங்கரமாக வந்து விளையாண்டுருந்தார். நேற்று பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் பண்ணி வந்து கொடுத்தாரு மேட்சை. ஸோ, நேற்று ஒரு பேட்டிங் வரலன்னா கண்டிப்பாக வந்து விளையாண்டுருக்க மாட்டார், பாயிண்ட் எடுத்துருக்க மாட்டார். சரிங்களா? அப்போது ஒவ்வொரு பிளேயருக்குமே அந்த வாய்ப்பு வழங்கினா மட்டும்தான் அவங்களால வந்து இந்த பாயிண்ட் எடுக்க வந்து முடியும். ஸோ, இது நான் ஒவ்வொரு வீடியோவில் வந்து சொல்லிட்டு வரேன். இப்போ ஒரு பிளேயருக்கு 4 ஓவரை கம்பல்சரியாக கொடுத்தா மட்டும்தான் நம்ம 2 விக்கெட் எடுப்பாங்க சொன்னால் அந்த 2 விக்கெட் வந்து எடுப்பாங்க. அந்த ஒரு ஓவரெலாம் நிப்பாட்டினா அவங்க எப்படி விக்கெட் எடுப்பாங்க சொல்லுங்கள். இப்போ நீங்களே வந்து பார்க்குறீங்க, பவர் பிளேயர் ஒரு பவுலர் வந்து பவுலிங் வந்து போடுவார், அங்கே விக்கெட் விழுகாத அடி வாங்கிடுவார். ஆனால் அதே பவுலர் டெத்தில் போகிறப்ப 2 விக்கெட் 3 விக்கெட் எடுப்பார். இதெல்லாம் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ, இதெல்லாம் வந்து எப்படி நடக்குது. ஸோ, ஒரு பிளேயருக்கு அந்த கம்பல்சரி அந்த அனைத்து ஓவரையும் வழங்கும் பட்சம் தான் வந்து விக்கெட் வந்து எடுப்பாங்க. நான் ஆல்ரெடி நிறைய டைம் சொல்லியிருக்கேன். நான் என்ன தான் நல்லா இருக்குன்னு சொன்னாலும் அந்த 4 ஓவர் கம்பல்சரியாக கொடுப்பாங்கன்னு தெரிஞ்சால் மட்டும் டீமில் எடுக்கணும் தான் வந்து சொல்லியிருக்கேன். இப்போ இந்த பிஷ்ணோய் விஷயத்தில் என்ன ஆச்சுன்னா, இவங்க ஒரு ஓவர் அடி வாங்கினால கொடுக்காம போயிட்டான். இது நம்மளால் கணிக்க முடியுமா சொல்லுங்கள். என்ன தான் நல்லா இருக்குது, பிஷ்ணோய் நல்லா இருக்குது. ஆனால் அபிஷேக் சர்மாக்கு அதை விட நல்லா இருக்கப்போ அவன் வந்து பிஷ்ணோய் போட்டு அடிக்க தான் செய்வான். ஸோ, இதெல்லாம் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். இப்போ புரிஞ்சிக்காமல் வந்து கமெண்ட்ஸ் வந்து பண்ணாதீங்க.
ஸோ இதுதான் விஷயம். மேட்ச்சில் இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் வந்து நடக்கும். ஸோ அதனால தான் நம்ம எடுக்கக்கூடிய ப்ரெடிக்ஷனுங்கிறது அந்த 100% கரெக்டாக வராதுன்னு நான் வந்து சொல்கிறது. இந்த 80% தான் வருகிறது. நேற்று பிஷ்னோய் உள்ளே வந்திருந்தா இன்னொரு பிளேயர் வந்து எக்ஸ்ட்ரா வந்திருப்பார். நேற்று 9 பிளேயர் இருந்தாங்கன்னா அவங்க 10 பிளேயர் வந்து ஆயிருப்பாங்க. அதே மாதிரி நேற்று பார்த்தீங்கன்னா பிஷ்னோய் ஓவர் போட்டிருந்தாருன்னா இங்கிட்டு இவர் வந்து அடிச்சிருக்க மாட்டார், கிளாஸ்னு அடிச்சிருக்க மாட்டார். அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளோட ப்ரெடிக்ஷன் இன்னும் வந்து நல்லா வந்திருக்கும். ரியான் பராக்கும் உள்ளே வந்திருப்பார். அப்போ கிட்டத்தட்ட 11 பேரையும் பார்த்தீங்கன்னா ட்ரீம் டீம் வந்து வந்திருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கேப்டன்ஸ் பண்ணுற சில தப்பு இந்த மாதிரி அது இதுன்னு இதை வச்சு தான் நான் வந்து சொல்கிறது. என்ன தான் நம்ம கணிச்சாலும் நம்மளே மீறி வந்து ஒன்று வந்து ஒர்க் ஆகும். அந்த 100%ங்கிறத நம்மளால் கொடுக்க முடியாது. ஆனால் 70 to 80% நம்ம வந்து டெய்லி கொடுக்க முடியும்னு நான் வந்து சொல்கிறது. ஸோ இதெல்லாம் புரிஞ்சுக்கங்க. அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து எதுவுமே வந்து பண்ணாதீங்க. இப்போ இன்றைக்கி மேட்ச்சை பற்றி வந்து பார்க்கலாம். 21 மே 21 வந்து பார்த்தோம்னா 3-8 காம்பினேஷன், அதாவது குரு சனி சேர்ந்த காம்பினேஷன். இந்த மாதிரி காம்பினேஷன் தான் பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு ப்ரெடிக்ஷன் வந்து அவ்வளோ அக்யூரேட்டாக வந்து எடுக்க வந்து முடியாது. ஸோ எப்படின்னு வந்து பார்த்துக்கோங்க. குரு ப்ளஸ் சனி சேர்ந்த காம்பினேஷன். அதுபடி நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து பார்க்கையில் ஃபஸ்ட்டு மும்பை இந்தியன்ஸில் வந்து பார்த்தோம்னா ரியான் ரிக்கல்டன் 25+ ரன்ஸ் அடிக்கிறதுக்கான சான்ஸ் வந்திருக்கு. அடுத்தது ரோஹித் சர்மா 30 ரன்ஸ் வந்து அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து சூரியகுமார் யாதவ் 30+ ரன்ஸ் வந்து அடிப்பார். அடுத்தது திலக் வர்மா 25 ரன்ஸ் அடிக்க சான்ஸ் இருக்குது. அடுத்து வில் ஜாக்ஸ் பேட்டிங்கில் வந்து 30+ ரன்ஸும் பவுலிங்கில் 2 விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து ஹார்திக் பாண்டியா 1 விக்கெட் வந்து எடுப்பார். நமன்தீருக்கு சுமாராக வந்து இருக்கும். கார்பன் போஸ் 1 விக்கெட் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. தீபக் சகர் 1-2 விக்கெட் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ட்ரெண்ட் போல்ட் 1 விக்கெட் எடுப்பார். ஜஸ்பிரீத் பும்ராக்கு சுமாராக இருக்கும். மிஞ்சி போனால் 1 விக்கெட் எடுக்கலாம். அடுத்து கரண் சர்மாவுக்கு 1 விக்கெட் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து பார்த்தோம்னா கேஎல் ராகுல் டீசெண்டாக வந்திருக்கும். டூப்ளசிஸ்க்கும் டீசெண்டாக வந்திருக்கும். அபிஷேக் போரால் 25 ரன்ஸ் அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அக்ஷர் பட்டேல் 2 விக்கெட் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பவுலிங் போகிறப்ப பேட்டிங்கில் 25+ ரன்ஸ் அடிக்கிறதுக்கான சான்ஸ் வந்திருக்கு. அடுத்த ட்ரிஸ்டன் ஸ்டெப்ஸ் வந்து 30 ரன்ஸ் வந்து அடிப்பார். அஸ்டோ சர்மா 25 ரன்ஸ் அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. விப்ராஜ் நிகம் 1 விக்கெட் எடுப்பார். பேட்டிங் ஒரு 20 ரன்ஸ் அடிக்கிறதுக்கான சான்ஸ் வந்திருக்கு. சமீர் ரிஸ்வி ஒரு 20 ரன்ஸ் அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. டி நடராஜன் சுமாராக வந்திருக்கும். துஷ்மந்தாஜ் சமீர் எக்ஸலண்டாக வந்து ஒரு 2+ விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு வந்திருக்கு. அடுத்தது குல்தீப் யாதவ் 1 விக்கெட் வந்து எடுப்பார். முஸ்தபிசர் ரஹ்மான் 1-2 விக்கெட் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ 2 டீமில் சேர்த்து யாரெல்லாம் வந்து எப்படி வந்து பர்ஃபார்ம் பண்ணணும்னு வந்து பார்த்தோம். நெக்ஸ்ட் யாரெல்லாம் ட்ரீம் டீம் வரதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு வந்து பார்க்கலாம். அதுபடி பார்க்கையில் ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, வில் ஜாக்ஸ், தீபக் சாகர், ட்ரெண்ட் போல்ட், கேஎல் ராகுல், அக்ஷர் பட்டேல், ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ், துஷ்மந்தா சமீரா, முஸ்தபிசர் ரஹ்மான் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரீம் டீம் வரதுக்கு பாசிபிலிட்டி இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். நெக்ஸ்ட் யாரெல்லாம் ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு வந்து பார்க்கலாம். அதுபடி பார்க்கையில் ரியான் ரிக்கல்டன், ஜஸ்பிரீத் பும்ரா, ஃபாப் டூப்ளசிஸ், அபிஷேக் போரல், அஸ்டோ சர்மா, விப்ராஜ் நிகம், குல்தீப் யாதவ் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. ஆல்ரெடி வீடியோ பற்றி ரொம்ப லென்த்தாக இருக்குது வந்து சொல்கிறீங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா ஸ்பீடாக வந்து சொல்லிட்டேன், இந்த கோச்சிக்காதீங்க. அப்புறம் நம்ம இப்போ எடுத்துருக்கக்கூடிய இந்த ப்ரெடிஷனுங்கிறது இந்த 22 பிளேயர்ஸை மட்டும் வச்சு எடுத்த ப்ரெடிஷன் தான். இந்த 11 எதுவும் சேஞ்ச் வரும் பட்சத்தில் இந்த ப்ரெடிஷனுடைய அக்யூரேசிங்கிறது கம்மியாக இருக்கான வாய்ப்பு வந்திருக்கு. அதெல்லாம் வந்து புரிஞ்சுக்கோங்க. இந்த 11 அது சேஞ்சஸ் வந்து இருந்துச்சுன்னா அது டெலகிராம் சேனலில் வந்து சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட் பேட்டிங் செகண்ட் பேட்டிங் பொறுத்து இந்த ட்ரீம் டீம் பிளேயர்ஸ்லையும் சரி கேப்டன் வைஸ் கேப்டன் சரி நிறைய சேஞ்சஸ் வர சான்ஸ் வந்து இருக்குது. ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா டெலகிராம் சேனல் வந்து அப்டேட் வந்து பண்ணுவேன் டாஸ் போட்டதுக்கப்புறம் 7 மணிக்கு அப்புறம். ஸோ டெலகிராம் சேனல் யாரும் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் போய்ட்டு வந்து மறந்துடாமல் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மேட்ச்சுக்கு வின்னிங் ப்ரெடிக்ஷன்ஸ் வேணுங்கிறவங்க டெலகிராம் ஐடிக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். அதுவும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் யாரை வந்து கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் போடலாம் அப்படின்னு வந்து பார்க்கலாம். அதுபடி பார்க்குறப்போ ரோஹித் சர்மா, வில் ஜாக்ஸ், அக்ஷர் பட்டேல், துஷ்மந்தா சமீரா இவங்க 4 பேரும் கேப்டன் வைஸ் கேப்டனாக போட்டு நான் சொன்னதெல்லாம் வச்சு ஒரு டீம் வந்து ஃபார்ம் பண்ணி வந்து போட்டிங்கன்னா ஒரு நல்ல ப்ரைஸ் வந்து வின் பண்ணலாம் நீங்கள். அப்புறம் இந்த பிளேயிங் லெவனில் வந்து நிறைய சேஞ்சஸ் இருக்குது. வில் ஜாக்ஸ் இல்லை, ரிக்கல்டன் இல்லை, அவர் இல்லை, இவர் இல்லை, ஜானி பெஸ்டோ வந்திருக்காரு, அசலங்கா வந்திருக்காரு அப்படிலாம் வந்து தயவு செஞ்சு கமெண்ட் வந்து பண்ண வேணாம். அதையும் நான் வந்து பார்த்தேன். ஆனால் மோஸ்ட் ஆஃப் த இடத்துல நான் போய்ட்டு சைட்டில் போய்ட்டு பிளேயிங் லெவன் எடுக்க போனப்போ பார்த்தீங்கன்னா ஜானி பெஸ்டோ இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா பிளே ஆப்ஸ் தான் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக வந்திருக்காங்க. இந்த மேட்சஸில் ரிக்கல்டன் விளாட வாய்ப்பு இருக்குது, வில் ஜாக்ஸ் விளாட வாய்ப்பு இருக்குன்னு நிறைய பேர் விளாட்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எந்த அளவுக்கு ட்ரூத் வந்து தெரில. ஆனால் நான் தேடி பார்த்த இடத்துல எல்லா இடத்துலையுமே 11ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தான் வந்து இருந்தாங்க. ஜானி பெஸ்டாலாம் வந்து கொடுக்கல. ஸோ அதனால் நான் எப்போயுமே வந்து ஒரு 11ஸை வச்சு தான் வந்து எடுப்பேன். ஸோ வராத பிளேயர்ஸை உள்ளே கொண்டு வரங்க அவசியம் வந்து இல்லை. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் ஜானி பெஸ்டோக்கெலாம் டேட்டாலாம் எடுத்து வந்து வச்சிட்டேன். ஜானி பெஸ்ட் டேட்டாலாம் போன வருஷத்துல வந்து என்கிட்ட வந்து இருக்குது. ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. புதுசாக யாரும் பிளேயர்ஸ் வந்து உள்ளே வந்தால் நான் வந்து டெலகிராம் சேனல் வந்து அப்டேட் வந்து பண்ணிடுறேன் 2 டீம்லையுமே. ஸோ அதை பற்றி நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க. இப்போதைக்கு இந்த ப்ரெடிக்ஷன் வச்சு வந்து டீம் வந்து எடுத்து வைங்க. மித்ததை வந்து டாஸ் போட்டதுக்கப்புறம் பார்த்துக்கலாம்.